உடல் நலம் குறித்த பல்வேறு விதமான ஆலோசனைகள் அன்றாடம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இன்றைக்கி ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்கலாம் பேசிக்கிறாங்க. தன்னுடைய ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வது ஒரு நல்லது, ரொம்ப சந்தோஷம். மருத்துவர் கு. சிவராமன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மருத்துவர். அவருடைய பேச்சு நம்ம எல்லோருக்கும் பிடிக்கும். ரொம்ப இலக்கிய அழகோடு, அதே நேரத்தில் யதார்த்தமாகவும், அதே நேரத்தில் மனிதனுக்கு பயனுள்ள பல தகவல்களை மனுக்குலத்திற்கு, அது இந்த நூற்றாண்டு மனிதர்களுடைய உணவு பழக்கத்தை குறித்த பல்வேறு நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. அவருடைய பேச்சை கேட்ட பிறகு பல வீடுகளுடைய சமையலறை, வாழ்க்கை முறை, உணவு பேஜை, அதில் வைக்கப்படுகிற பொருள் எல்லாமே மாறிப்போச்சு. அந்த அளவுக்கு தன்னுடைய பேச்சால், யதார்த்தமான உண்மையான அறிவியல் பூர்வமான ஆய்வுபூர்வமான பேச்சால் பல மனிதர்களினுடைய வாழ்க்கையில் பல்வேறு வெளிச்சங்களை கொடுத்த அவர் சமீபத்தில் ஒரு செய்தி போகிற போக்கில் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மனநோய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவர்கிட்ட யாரோ கேட்டப்போ, அவர் மனநோய்னா என்னென்னா சட்டைக்கிட்டே கிழிச்சிக்கிட்டு சிரிக்கிறது, அதுதானே நம்ம ஒரு காலத்தில் மனநலம் குன்றியவர்னு சொன்னோம். இன்றைக்கி எல்லாம் நார்மலாக இருப்பான், ஆனால் அவன் மனம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு கேட்டதுலேருந்து எப்படி இப்போது ஒருத்தனை ஒரு சித்தப்பிரமை பிடித்தவர் அல்லது மனநலம் குன்றியவர்னால் அவருடைய செயல்களில் தெரியும். இல்லாமல் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டவர் சார் அவருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான மருத்துவமனையில் போய் சேர்த்துருவாங்க. ஆனால் நம்ம நார்மலாக இருக்கிறவங்களே மனநலம் குன்றியவளாக இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பல பேருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நலமாக இல்லை. அவனை பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, வருவாங்க. ஆனால் அவங்க மனசு சரியாக இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அவங்க மனசில் ஏதோ ஒரு அழுத்தமோ, ஒரு பதட்டமோ, ஒரு பரபரப்போ இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது காரணம் பல விஷயங்கள் பேசப்படுது. அதில் ஒரு காரணம், இந்த நூற்றாண்டு மனிதர்களிடத்தில் தூக்கம் குறைகிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். தூக்கம் எப்போவும் தூங்கிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனம். ஆனால் தூங்காமல் இருக்கிறது வாழ்க்கையை என்னவோ ஆக்கிடும். தூக்கம்ங்கிற விஷயம் கடவுள் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று இல்லையா? நீ தூங்கணுன்றதுக்காக தான் ராத்திரி அவர் நம்ம வீட்டில் போனோம் படுக்கும்போது எனக்கு லைட் ஆஃப் பண்ணால் தான் தூக்கம் வரும்ன்றல. அதனாலே கடவுளே நைட்டு என்ன பண்ணுறாரு, லைட் ஆஃப் பண்ணிடுறார் நீ தூங்கணுன்றதுக்காக. இரவு முழுக்க இருட்டாக்கி உன்னை தூங்க வைக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம தூங்காமல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறை மாறிப்போச்சு. இன்றைக்கி பெரும்பாலான மனப்பதட்டங்களுக்கு, மன அழுத்தங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த வார்த்தையே இந்த நூற்றாண்டு ரொம்ப பரவலாக இருக்குது. அந்த வார்த்தைக்கு காரணம் தூக்கம் குறைஞ்சி போனது தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்று இரவு நேர வேலையினால் தூக்கம் குறைஞ்சி போகுது ஒன்று. இன்னொன்று பகல் நேரத்தில் இருக்கிறவங்களும் கூட இந்த செல்ஃபோன் பார்க்கறதுனால தூக்கம் குறைஞ்சி போகுது. எனவே தூக்கம் குறைந்து போய்விட்டது. மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று தூக்கம். நீங்கள் தூங்கி எழுக்கும்போது உங்கள் உடம்பு, கடவுள் நேச்சுரலாக உங்களுக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கார் வாங்கினா இத்தனை கிலோமீட்டர் ஓட்டின பிறகு கொஞ்ச நேரம் நிறுத்துகிறோம்ல, மிஷினுக்கே ரெஸ்ட்டு கொடுக்குறோம்ல, அப்போ மனித உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல. அது தெரியாமல் ஓடி ஓடி உழைக்கிறது, இரவெல்லாம் உழைக்கிறது. என்ன சார் பண்ணுறது? எனக்கு ஜாபே நைட் ஜாப் தான் சில பேர் சொல்கிறோம். அந்த நம்ம அயல்நாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டால் அங்கே இருக்கிற காலநிலைக்கும் இங்கே இருக்கிற காலநிலைக்கும் மாறினாலும் ஜெட்லாக் கிளியராக ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆகும்லாம் சொல்லுவாங்கள்ல. சில நாள் அயல்நாட்டில் போனால் நமக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வராது. அந்த ஊர் டைமிங்க்கும் நம்ம ஊர் டைமிங்க்கும் வித்தியாசப்படும் இல்லையா? அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஒரே நாட்டுக்குள்ளேயே டைமிங் வித்தியாசப்பட்டு தூங்காமல் இருக்கிறாங்க. எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஆரோக்கியங்களில் கவனிக்க வேண்டிய ஒன்று உணவு, ஓய்வு. இது ரெண்டும் முக்கியம். அந்த ஓய்விலும் தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை, நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு சாப்பிடாமல் இருந்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு இப்போ பிபி சுகர்னு யாரை பார்த்தாலும் இனிஷியல் மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருக்கும். உங்கள் இனிஷியல் என்னன்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு பிபி எவ்வளோ, உங்களுக்கு சுகர் எவ்வளோ, எல்லாருக்கும் எப்படி இனிஷியல் பொதுவாகிடுச்சோ பிபி சுகர் பொதுவாகிடுச்சு. அந்த பிபி சுகருங்கிறதே என்ன? சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யலைன்னா சுகர் வரும், வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லன்னா பிபி வரும். அவ்வளோதானே? இதானே பிபி சுகர். அப்போது அது மாதிரி வாழ்க்கை முறை மாற்றும்போது அதே மாதிரி தூங்கணும். இத்தனை மணி நேரம் இந்தந்த வயசில் இத்தனை மணி நேரம் தூங்கணும்னு மருத்துவம் சொல்லுது. அதனால் தூங்கணும். அதுக்குன்னு 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நீங்கள் தான் சார் தூங்க சொன்னீங்க. இதை போய் எங்கள் வகுப்பில் சொன்ன பையன், சார் நீங்கள் தூங்க சொன்னீங்க சார், 8 மணிக்கு தூங்கிட்டு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். அதாவது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்தால். அப்போ இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் இருந்தால் உங்களுடைய கல்லீரல் இத்தனை மணிக்கு வேலை செய்யும், உங்கள் மண்ணீரல் இத்தனை மணிக்கு வேலை செய்யும்லாம் வாட்ஸ்அப்லாம் போடுறாங்களே. எது எத்தனை மணிக்கு வேலை செய்தோ இல்லையோ, நீ வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சுட்டு தூங்க வேண்டியதில் தூங்கினா அது வேலையை ஒழுங்காக செய்யும். எனவே மனநலம் பாதிக்கப்படுவதனுடைய
மிக முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த நூற்றாண்டு மக்கள் தூக்கத்தை குறைக்கிறார்கள். அப்போ தூக்கத்தை குறைச்சி கடுமையாக உழைக்கிறாங்களா, தூக்கத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறார்கள். இப்போ இரவு நேர வேலையில் இருக்கிறவர்களை ஒன்றும் செய்ய முடியல, அதையும் கூட நம்ம மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஆனால் இன்றைக்கி திரைக்கடலோடி திரவியம் தேடினவங்க திரைக்கடலெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு. இங்கே வந்திருக்கிற கம்பெனி, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் இரவுலலாம் விழிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய ஒரு ரொட்டீனுக்கு வந்துடும். இவ்வளோ உணவு தேவை, இவ்வளவு மருந்து தேவை, இவ்வளவு காற்று தேவை அப்படின்ற இவ்வளவு தூக்கமும் ஒரு முக்கியம். தூக்கத்தை இழந்து விடாதீர்கள். உற்சாகம், நல்ல ஆழமான உறக்கம் அற்புதமான உற்சாகத்தை தரும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.